வணக்கம். நீதியை நிலைநாட்டிய சிலம்பல் நாடக சுருக்கம். பொருளிட்டு வருவதாக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காசிலம்பை கொண்டு தன் கணவன் கள்வன் அல்ல என்பதை உணர்த்துகிறார். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலை இங்கு காட்சியாக காண்போம். நம் அரண்மனை வாயிலின் முன் ஐத கண்களோடும் தலைவீரி கோலத்தோடும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். கேட்டேன் மன்னவா, அதை பற்றி உங்களிடம் தான் கூறினேன் சொல்கிறாள் அவள். உங்களிடம் நீர் கேட்டு வந்திருப்பதாக கூறினாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. நுழைந்திருக்கும் அவைதனிலே அது நாயகமாக மன்னர் வீற்றிருக்க அரசவைக்குள் நுழைகிறார் கண்ணகி. இளமுடி போன்ற பெண்ணே, அழுந்த கண்களுடன் என்னை காண வந்ததன் காரணம் என்ன? நீயா? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாத நீதி வழங்கிய மன்னனே, என்னை யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன்னுடையே தந்த சிவி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார் போற்றும் பசுமை மக்கள் தெய்வம் என வணங்க அதன் கன்றை தேக்காலில் இட்டு கொண்ட தன் மகனையும் அதே தேக்காலில் இட்டு கொன்ற அனைவனை நீதி சோழன், அவனை பற்றியும் நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லையே. அதை விட்டு விட்டு நீ வேற எதையே கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மகனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய். நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் படியிலா சிறப்பினுடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவி அடி. போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்விலக 100க்கு வந்து என் காய்ச்சல் நம்மை விற்க வந்து என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, கல்வனை கொல்வது கடுகோல் வந்து அக்தி ஏற்புடையது. அக்தி அறநெறியும் ஆகும். இதை அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாத என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறி தண்டித்தால் தகுதியுடைய மன்னர் கூறியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறது போல என் கணவன் கல்வன் அல்லன். அவனிடம் இருந்த சிலம்பும் அரசிக்குரிய சிலம்பன்று அந்த வினை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பின் பலன் மாணிக்க கல்வானால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாயின் அரசிக்குரிய சிலம்பு பலன் முத்துகளால் ஆனது. இந்த அவதினிலேயே உண்மையை உணர்த்துகிறேன். யாரெங்கே கோவலனிடம் இருந்து கைப்பற்றி அச்சிலம்பை இங்கு கொண்டு வா. சிலம்பை பெற்ற மன்னன் அதை கண்ணகியிடம் கொடுக்கின்றார். பெண்ணே, இதோ கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. கண்ணகி அச்சிலம்பை கையில் எடுக்கின்றார். நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொள்வதும் நரநீருக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். கண்ணகி அச்சிலம்பை கையில் எடுத்து தரையில் போட்டு உடைக்கின்றார். அதிலிருந்து மாணிக்க கல் ஒன்று அரசனின் முகத்தில் பட்டு தெளித்து வைக்கின்றது. தவறிவிட்டு விட்டேனே, பிற சொல் கேட்டு பிழை செய்தேனே. யானோ அரசன் யானை கல்லன். இதுவரை என் குலத்தில் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகி இருந்தேனே. இனி எனக்கு வெண்கோட்டை குடை எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? என் வாழ் நான் இன்றோடு முழுவதாக. அரசே, அரசே, அரசே! பாண்டிய மன்னன் தாம் தவறாக வருகே தீர்ப்பால் உண்டான பழி சொல்லுக்கு அஞ்சி அரையணியில் இருந்து தலை மீது விழுந்து இறந்து படுகிறார். நன்றி.